பாக்கியாவை பார்த்து சுதாகர் கேட்குறாரு, உங்கள் மாமனார் ஃபோட்டோவை தூக்கி போட்டதுனால பயங்கரமாக அப்செட் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பசங்க தெரியாமல் தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆஃபீஸில் எது நடந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் நடக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்குது அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி சம்மந்தி, நேற்றுக்கே எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போன நீங்கள் எதுக்காக இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க? நேற்றுக்கே எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு போயிருந்தாக்கா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா அப்படின்ட்டு சுதாகரை கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் தேவையில்லாமல் பேசுறதுக்காக வரல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணால் உங்கள் பையன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் பொண்ணு மேலே நிறைய அக்கறை உண்டு. அதுக்காக தான் நான் என் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் இதையும் மீறி என்னுடைய பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சம்மந்தி, ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா எனக்கு என் பையன் மேலே அக்கறை இல்லை அப்படின்ட்டு. ஒரு சின்ன வத்திப்பட்டி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக என்னோடய பையனுடைய வாழ்க்கையை நான் அடவு வைக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாது. நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறாரு. எப்படிங்க உங்களை நம்ப முடியும்? நீங்கள் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட இன்னொரு மாதிரி பேசுகிறீங்க, கோபிக்கிட்ட வேறு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. இப்படி பேசுகிற ஆளுக்கிட்ட நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கேட்குறாங்க. ஆனால் ஒன்று, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு பாக்கிய சொல்கிறாங்க. சமதி, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. என் இடத்துல வேற ஆள் இருந்திருந்தாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. உங்கள் இடத்துல வேற ஆள் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க.